நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற சில சகோதர சகோதரிகளை குறித்து எதுல நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் முன்னதாகவே நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, வேதத்துல எழுதி வச்சிருக்காரு. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள்னு சொல்லி எழுதி. சரி, எப்படி நம்மளை வஞ்சிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே வேத வசனங்களை கொண்டுதான் நம்மளை வஞ்சிப்பாங்க. வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளன் தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாஇருக்கிறவையோ என்று சோதித்து அறியுங்க. அப்போ இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல எதனால நம்ம அவங்க கள்ள தீர்க்கதரிசின்னு அறிஞ்சுக்கலாம்னா, ஒரு 10 தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னா அந்த 10மே நடந்தாதான் அது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். முதல்ல தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு நடக்கிறத பத்தி சொன்னா அது குறி சொல்கிற ஆவின்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ நீங்க எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ அப்படின்றது என்ன பண்ணுமா, சோதித்தறிந்து எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்னு எழுதிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்கிறாங்களா, இயேசுவை தேவன் என்று அறிவிக்கிறாங்களா? அதுதான் சத்தியமான சுவிசேஷம். அப்படி ஒரு உபதேசம் உங்ககிட்ட ஒருத்தன் கொண்டு வராம இருந்தா அவனை வீட்டுல சேர்க்க கூடாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதி. சரி, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன்றதை நம்ம அறிஞ்சுக்கணும். திருத்துவன்றது ஒரு விக்கிர ஆராதனை, அதை நம்ம செய்யக்கூடாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். யோவான் எழுதுறாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். அதாவது மெய்தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க 2 பேரை அறிகிறதுதான் நித்திய ஜீவன் சொல்லி எழுதத்துல எழுதியிருக்கு இல்லையா? அப்போ மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன். இவங்க 2 பேரா இருந்தா எதுக்கு நமக்கு அறிவு வேணும்? அவங்களை அறிஞ்சுக்கணும். அவங்க 2 பேர் இல்ல, ஒருவர்ன்றது அறிகிறதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்? தேவனை அறிகிற அறிவு நம்மளுக்கு வேணும். பவுல் சொல்றார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணேன், நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்றார். அப்போ தேவனை அறிகிற அறிவுல நம்ம வளரணும் இல்லையா? சரி, இதே யோவான் இந்த இயேசு கிறிஸ்துவை என்னன்னு பிரசங்கிக்கிறாரு அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எழுதுறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார்னு எழுதியிருக்கு. அதுல நீங்க 21வது வசனம் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளே நீங்கள் விக்கிரங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள்னு எழுதிருக்கு. அப்போ அவரை வேறொருவருக்கு நம்ம ஒப்பிட்டோம் அப்படின்னா, அவர் வேறன்னு நம்ம வேற ஒரு விக்கிரங்களுக்கோ வேற ஒருவர்னு அவரை நம்ம சொன்னாலும் அது என்ன அர்த்தம்? விக்கிர ஆராதனை. என் மகிமை நான் வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதுதான் அறிவு கட்ட முடியாத அன்புன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அந்த அறிவு கட்ட முடியாத அந்த அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. பிதாவானவர் அவரோட குமாரனை அனுப்பினார் அப்படின்னா தேவன் மனிதனாக இறங்கி வந்தார்னு அர்த்தம். அவர் வேறொருவரை அனுப்பினார்னா அதுல எங்க இருக்கு அன்பு? அவரே இறங்கி வந்ததுனாலதான் அந்த அன்பு வெளிப்பட்டது. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லைன்னு இயேசு கிறிஸ்து எல்லாரும் பார்த்திருக்காங்களே. அவர் அடிமையின் சாயலாகி மனித ரூபமாய் காணப்பட்டார். தேவன் மரணத்தை காணாதவர்னு எழுதியிருக்குதே. கிறிஸ்து மரித்திருக்கிறாரே, இதோ மரித்தேன் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார். அவர் மனித ரூபமாய் மாம்சத்தில் ஒரு தரம் போல உண்டு, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவன் அறியணும். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சாங்களோ
பவுல் முதல் கொண்டு பேதுருல இருந்து எத்தனை பேர் சுவிசேஷம் எழுதுறாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து தேவன் தான் அறிவித்தாங்க. முதலாம் மனிதன் மண்ணால் உண்டானவன், இரண்டாம் மனிதன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். நம்முடைய கர்த்தர் யூத கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாய் இருக்கிறதுன்னு எழுதுறாங்க. மகாதேவனும் நமது ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துன்னு எழுதியிருக்குது. யார் மகாதேவன்? சங்கீதத்துல நீங்க போய் படிச்சு பாருங்க. எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவா இருக்கிற கர்த்தரே மகாதேவன் சொல்லி எழுதியிருக்கு. நமக்கு 2 கர்த்தர் இருக்க முடியுமா? இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதே யோவான் தான் வெளிப்படுத்தின விஷயத்துல இவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாகிய கர்த்தர்ன்றதை எழுதுறாரு. சர்வ வல்லவர்னா நான் ஒருவர்னா. அபிரகாம் கிட்ட சொல்றாரு நான் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர்ன்றார். மோசே கிட்ட சொல்றாரு நான் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர். அதே கர்த்தர் தான் யெகோவா கிட்ட சொல்றார் நான் சர்வ வல்லம் உள்ள கர்த்தர். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள். அப்போ இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசியாவிட்டால் அது மகா பெரிய பாவம், அது விசுவாச துரோகம். நமக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத துரோகம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினாலே சாவீர்கள். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆமேன். ஆமேன். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். மற்ற வசனங்கள் அப்படி எப்படி இருக்கும்? உவமையாகவும் தீர்க்க தரிசனமாகவும் மறைந்திருக்குது இல்லையா? ஆனா இதுல எப்படி சொல்றாருன்னா ஓப்பனா சொல்றேன்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பிற்காலத்திலே, அதாவது இப்போ மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. அப்போ சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினா பொய் சொல்லி பழகி அந்த பொய் சொல்றோன்ற உணர்வே இல்லாத பொய்யர்கள்னு அர்த்தம். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், நல்லா வசனம் கேளுங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும். பிசாசு என்ன பண்ணுது? உபதேசம் பண்ணுது. எப்படி? ஆட்டுத்தோலை போற்றி கொண்டு வருகிற ஓநாய்கள். அவர்களுக்கு இவர்கள் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்களாம். என்ன விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டார். இன்னைக்கு தேவன் 3 பேர்னு போதிக்கிறாங்க. அவர் இவர் இல்லை, இவர் அவர் இல்லை, அவர் இவர் இல்லை, ஆனா ஒன்னா இருக்காங்கன்னு சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கனாலே சாவீர்கள். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ஆமேன். ஆமேன். நான் உங்களைன்றாரு. அப்ப யாரை பார்த்து பேசுறாரு? சபையை பார்த்து பேசுறாரு. கற்புள்ள கன்னிகையாகி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை மணவாளன் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரே புருஷன் உடையவங்க தான் கற்புள்ள கன்னிகை. எனக்கு 3 புருஷங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வேசி. எனக்கு 3 புருஷங்க இருக்காங்க ஆனா ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வேசித்தனம். அதனாலதான் ரோமன் கத்தோலிக்க சபையை பார்த்து விக்கிராராதனை செய்யறவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? வேசின்னு சொல்லி அழைக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஏசப்பா கூட இருந்த எல்லாரையும் அவங்க வணங்குவாங்க, அவங்களுக்கு சிலையை உண்டாக்குவாங்க, விக்கிராராதனை செய்வாங்க. அநேகர் அவங்க வணங்குறதுனாலதான் அதை வேசி சபை, விக்கிராராதனை செய்யறதுனால அதை வேசி சபைன்றார் கர்த்தர். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காகவே அவருக்காகவே வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரே நம்முடைய ரட்சகர் என்பதை விசுவசிக்கிற நம்மை பார்த்துதான் சொல்றாங்க கற்புள்ள கன்னிகைன்னு சொல்லி நம்மளை பார்த்துதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு ஒரே தேவன் என்று இருக்கிறார் நமக்கு. அவர் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார். அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியில் நம்ம கூட இருக்கிறார். அதனால கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லியது. அப்போ தேவன் நமக்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கிறார்னா கிறிஸ்துவோட ஆவியாக இருக்கிறார்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரே ஆவினால தாகம் தீர்க்கப்பட்டோம். தேவனோட ஆவின்னு எழுதியிருக்கு, பரிசுத்த ஆவின்னு எழுதியிருக்கு, கிறிஸ்துவனுடைய ஆவின்னு எழுதியிருக்கு. இது எல்லாமே ஒன்றுதான். ஒரே ஆவினால் நம்ம தாகம் தீர்க்கப்பட்டோம். அது இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். அதுதான் மகிமையின் ஐஸ்வர்யம் சொல்லி எழுதியிருக்கு. ஆனா இங்க என்ன நடக்க பாருங்க, சர்ப்பமானது எப்படி ஏவாளை வஞ்சித்தது இல்லையா தந்திரமா, அது போல உங்கள் மனதும்
கிறிஸ்துவினை பற்றி உண்மையில் என்று விலகும்படி கெட்டு போகுமோ என்று பயந்திருக்கிறேன் பவுல் சொல்றார். எப்படி ஏவாளுக்கு பிசாசு உபதேசம் பண்ணி வஞ்சித்ததோ அதே போல இன்னைக்கு திருத்துவன்ற ஒரு கள்ள உபதேசத்தை கொண்டு அநேக ஜனங்கள் என்ன பண்றாங்க, வஞ்சித்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களை ஒருவனும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கன்னு முன்னதாகவே நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவங்க எப்படி வசிக்கிறாங்க பாருங்க. நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால், நல்லா பாருங்க, எங்கேயாவது வேதத்துல திருத்துவம் இருக்கா? 3 பேர் ஒன்றா இருக்கிறாங்கன்னு எங்கன்னா எழுதியிருக்கா? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் தான் எழுதியிருக்கு. அப்போ பவுல் பிரசங்கிக்காத, இல்ல பேதுரு பிரசங்கிக்காத, இல்ல அப்போஸ்தலர் பிரசங்கிக்காத வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால், இல்ல வேறொரு ஆவியை பெற்றால், அது வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் உபதேசங்கள்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்போ வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம் இங்க என்ன இருக்குது? இந்த உலகத்துல இருக்குது, அது பிரசங்கிக்கிறாங்க. அநேக கள்ளத்திற்கு எழுப்பி அநேகரை வஞ்சிப்பாங்கன்னு அவங்க மெஜாரிட்டியா இருப்பாங்கன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க வந்திருக்கிறது பிசாசின் உபதேசத்தை தான் நம்மளுக்கு போதிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எதனால அறிந்து கொள்ளலாம்னா, மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எவனும் அந்த கிறிஸ்துவோட ஆவியின் வேதத்துல எழுதிருக்கு. வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமென். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவ எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு வராங்க. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ பேரை தானே சொல்லிட்டு வராங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அந்த அந்தி கிறிஸ்துவோட ஆவியை நம்ம எப்படி அறிந்துக்கலாம்னா, 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். இந்த வசனமும் அதேதான் சொல்லுது. மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்தில் தோன்றி இருக்கிறாங்க. அது இப்பவும் இருக்கிறாங்க இல்லையா? அவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கிறான். சரி, எல்லாருமே வரவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லிட்டு வருவாங்க. யெகோவா விட்னஸும் இயேசு கிறிஸ்துவ தான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லுவாங்க. இந்த விக்கிர ஆராதனை பண்ற திருத்துவக்காரங்களும் அதுதான் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் சொல்றாங்க. எத்தனை பேர் வராங்களோ பைபிள் எடுத்து வரவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை தானே அறிக்கை பண்றாங்க. அப்ப நான் எப்படி அதை கண்டுபிடிக்குது அப்படின்னா, பவுல் ஏற்கனவே சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு சுவிசேஷத்தையாவது வேறொரு கிறிஸ்துவையாவது பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் இல்லையா? சரி, அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அறிக்கை பண்றாரு, பேதுரு இயேசு கிறிஸ்துவை என்னன்னு அறிக்கை பண்ணாரு, யோவான் என்ன இயேசு கிறிஸ்துவை என்ன அறிக்கை பண்ணாரு, அதுதானே நம்மளும் அறிக்கை பண்ணணும். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். ஆமேன். ஆமேன். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் இயேசு கிறிஸ்துவை, நல்லா வசனம் கேளுங்க, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று பிரசங்கிக்கணும். கர்த்தர்னா இஸ்ரவேலுக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ அவரை தேவன்னு பிரசங்கிக்கிறாங்களா? தேவன் நமக்காக மனிதனாய் பிறந்தார்னு பிரசங்கிக்கிறாங்களா? அப்படி பிரசங்கிக்காத எல்லாருமே அந்த கிறிஸ்து தான், அவங்க வஞ்சகன் தான். அதனால்தான் என் நாமத்தை கொண்டு உங்களை வஞ்சிப்பாங்கன்னு முன்னதாகவே சொன்னார். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ணணும். அப்படி அறிக்கை பண்ணாதவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஆமே. அப்போ வேறொரு சுவிசேஷத்தை பத்தி இங்க எழுதுறாங்க இல்லையா? நாங்கள் பிரசங்கிக்காத வேறொரு சுவிசேஷத்தை, நாங்களாவது வானத்திலிருந்து வந்த தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருக்கிறாங்களே அல்லாம வேற அல்ல.
அப்போ தான் பேசுகிறது என்னதென்றும் தான் செய்கிறது என்னதென்றும் அறியாம நியாயப்பிரமாண போதகரா இருக்கவே இவங்க விரும்புறாங்க. அப்போ கிறிஸ்துவோட சுவிசேஷம் என்னன்னா, இயேசுவை தேவன் என்பது அறிவிக்கணும், அவரை கர்த்தர் என்று அறிவிக்கணும். எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து தேவன் தான் அறிவிச்சாங்க. யோவான் இவரே மெய்யான தேவன் சொன்னார். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்னு வெளிப்படுத்தின விஷயத்தை எழுதியிருக்காரு. பேதுரு கிட்ட கேட்கிறார், மாம்சத்துல இருக்கும்போது நான் யாருப்பான்னு. நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துன்றாரு. இதே மரித்து உயிரோடு எழுந்த பிறகு நம்முடைய கர்த்தரும் நம்முடைய தேவனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு எழுதிருக்கு. ஜீசஸும் மாம்சத்துல இருக்கும்போது நீ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனா கேட்கிறாரு. ஆமா நான் அவர் தான்றாரு. இதே ரோமர் 9:5 இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதியிருக்கு. பவுல் மகாதேவனும் நமது ரட்சகர்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிச்சாங்களோ அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவை தேவன் தான் அறிவிச்சாங்க. தோமா என் தேவனே என் ஆண்டவரேன்னு சொல்றாரு. நமக்கு 2 தேவன் இருக்க முடியுமா? அப்படி வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குதா? ஆனா இந்த வஞ்சகர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அநேக வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் தெரியாத அநேக ஆத்துமாக்களை இவங்க என்ன பண்றாங்க, தான் கெட்டு போனதும் இல்லாம இவங்களும் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வகை தேடி திரிகிறாங்க. கொலேசியர் 2:4 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஆமேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயமுடைய எல்லா ஐஸ்வர்யம் உடையவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ரகசியம் இருக்கு அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கணும். வேதத்துல எழுதி இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ரகசியம்? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதுதான் அந்த ரகசியம். இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் அந்த ரகசியம். அந்த ரகசியம் அறியாதனாலதான் கர்த்தரை சிலுவையில் அறிஞ்சாங்க. இன்னைக்கு அநேக அவிவிசுவாசத்தோட அவர் அறிஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அதனால்தான் பாருங்க, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு. தன்னை மறைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதி இருக்குது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளேன்னு சொல்றாரு. அதனால்தான் ஒருவனும் நய வசனிப்பினாலே, அதாவது அதே வசனத்தினாலதான் என்ன பண்ணுச்சு, பிசாசு வஞ்சித்தது இல்லையா? நீ மேல இருந்து குதிங்க, உங்களுடைய பாதங்கள் கல்லில் இராதபடிக்கு ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு. கர்த்தர் அதே பிசாசு கிட்ட தேவ வசனத்தினால்தான் ஜெயித்தார் இல்லையா? இன்னைக்கு நம்ம அநேகர்கிட்ட அப்படிதான் ஜெயிச்சுட்டு வரோம். அநேக பிசாசுகளை அப்படிதான் நம்ம ஜெயிக்கிறோம். அவன் கேட்பாங்க, அவர் ஜெபம் பண்ணாரே, அப்ப யாருக்கிட்ட ஜெபம் பண்ணாரு? என் சித்தப்படி அல்ல உன் சித்தப்படி ஆக கடவுதுன்னு சொன்னாரே. அவள் மாம்சத்தில் இந்த நாட்களில் தன்னை ரட்சிக்க வல்ல தேவனை நோக்கி ஜெபம் பண்ணார். இனி அவர் யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் எழுதியிருக்கு. பரலோகத்தில் குமாரனா இல்ல, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துன்னு எழுதியிருக்கு. நீங்க போய் வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் 3:20. அப்போ தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதுதான் ரகசியமே தவிர தேவனுடைய குமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு எழுதி இல்ல. நமக்கு இருக்கிற ஒரே தேவனாகிய யெகோவா தேவன் தான் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார். வாசிக்கலாம். யூதா 1:4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆமேன். ஆமேன். நமது தேவனுடைய கிருபைனா என்னது? நான் தண்டிக்கப்பட வேணும், நான் அக்கிரமக்காரன், நான் அநியாயக்காரன், என்னதான் நான் தண்டிக்கணும். ஆனா எனக்காக தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். அந்த கிருபை பிரசனமான பொழுதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ தேவன் நமக்காக மனிதனாய் பிறந்து நம்முடைய பாவங்களை அவர் தன்னுடைய சிலுவையின் மூலம் சுமந்தார். அத காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி, அதாவது எப்படின்னா, அவரை மாம்சத்துல அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் மரியாளோட வயிற்றுல பிறந்திருக்கிறாங்க. அது தவறானத எண்ணத்தை உண்டாகும்.
அது காம விகாரம். அவங்க 2 பேர்ல தேவனே குமாரனாக மரியாளோட வயிற்றுல வந்தா பரிசுத்தம். தேவனுடைய குமாரன் அப்படின்னு அந்த மாம்ச எண்ணத்துல நீங்க அதை சிந்திச்சீங்கன்னா அது காம விகாரம். தேவனே ஆவியானவரே அவங்களுக்குள்ள கருவுல குழந்தையா பிறந்தார். அதுதான் பரிசுத்தம். அப்படி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்க வலையா நுழைந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நிச்சயமா ஆக்கினை உறங்காதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. சரி, இன்னைக்கு ஒன்காடு தெரியாம அநேகர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ தேவன் அறியாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா, சில பேரு இயேசு கிறிஸ்துவ தேவன் அறிஞ்சு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று ரகசிய வருகன்னு வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நானும் இதே வஞ்சனையில வஞ்சிக்கப்பட்டு இருந்தேன். வாசிக்கலாம், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி என்ன பண்ணுவாங்க, கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அதாவது இயேசுவை தேவன் என்று அறிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பாங்கன்னு எழுதியிருக்கு இல்லையா? எப்படி வஞ்சிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் திருடனை போல வந்து கொண்டு போயிடுவாரு. காலையில எழுந்து பார்த்தோம்னா என்ன இருக்க மாட்டோம், அவங்க இருக்க மாட்டாங்க, கைவிடப்பட்டவங்க தான் கீழே இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான்னு சொல்லி எல்லா வசனங்களையும் புரட்டுகிறது போல இந்த வசனம் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு கேடு உண்டாக்கத்தக்க இதை புரட்டுவாங்க. எப்படின்னு பாருங்க, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தான். அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணதில ஒட்டான் என்று அறிவீர்கள். ஆமேன். ஆமேன். அப்போ திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடுவான் என்று அறிவீர்கள். அப்போ திருடனை போல வருவன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ திருடன் எப்படி வீட்டுல கொள்ளடிச்ச பிறகு காலையில தான் நமக்கு தெரியும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். அதனால விழித்திருங்கள்னு சொன்னா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, திருடனை போல வருவாரு. அப்ப என்ன பண்ணுவோம், ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்து ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லி வேதத்துல இல்லாத ஒன்றை தங்கள் சுயமா போதித்து வராங்க. அவர் திருடனை போல வருவார்னா அதுக்கான அர்த்தம் என்ன? யாருக்கு திருடனை போல வருவார்? தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்க்காத இந்த கள்ளர்களுக்கு தான் அவர் எப்படி இருப்பார்னா திருடனை போல வருவார். ஆனா நமக்கோ அது வெளிச்சத்தின் நாளா இருக்கிறது. வாசிக்கலாம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமீன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ என்ன நடக்கும்? வானங்கள் மடமடவென்று அகன்று போவும், பூதங்கள் உருகி போவும், பூமியும் அதில் உள்ள கிரியையும் எரிந்து அழிந்து போகும். அது 3ஆம் உலகப் போர். 3ஆம் உலகப் போர் முடிவுல தான் கர்த்தர் நம்மை ரட்சிக்க வருவார். நம்மை மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையும் ரட்சிக்க அவர் வந்துதான் அவரை ரட்சிப்பார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாள்ல நம்ம தூங்கிட்டு இருப்போமா, இல்ல அறியாம இருப்போமா? பவுல் பாத்தீங்கன்னா எல்லா நிருபங்களையும் எழுதியிருக்காரு. இத பேதுருவும் சொல்றாரு. இதே அதிகாரத்துல பேதுரு சொல்றாரு, கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னா இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ வானங்கள் மனமனவென்று அகன்று போகும், பூதங்கள் இருந்து உருகி போகும். இதுதான் பவுலும் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாரு. வாசிக்கலாம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து. ஆமென். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்துல எப்படி எழுதியிருக்கான், இப்படிதான் உங்களுக்கு எழுதியிருக்கான். எப்படி இருக்குது?
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ வானங்கள் மனவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். நான் எழுதினது போலதான் பவுலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறாரு. எல்லா நிருபங்களையும் அதை பத்தி பேசியிருக்கிறாரு. அவர் சொன்ன காரியங்களில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதா இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை எப்படி புரட்டுகிறார்களோ அதே போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக, அதாவது ரகசிய வருகை இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணா என்ன நடக்குமா? தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அதே 17வது வசனம் பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு எழுதியிருக்காங்க. அவர்களை பார்த்து அக்கிரமக்காரகர்னு நம்ம வேதம் சொல்லுது, பஞ்சகர்னு சொல்லி. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குள்ளவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் உயிர்த்தெழுதல் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 வருஷம் அளவும் மற்றவர்கள் உயிரடையவில்லைன்னு சொல்லி எழுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல 7 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும், இது ரகசிய வருகை, இது 2ஆம் வருகைன்னு சொல்லி அநேகரை வஞ்சிக்கிறாங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோட 1000 வருஷம் அரசாண்டார்கள் பூமியில. போயிட்டு திருப்பி 7 வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னு வேதத்துல எழுதல. இப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு வேதத்துல இருக்கிற அநேக ரகசியங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்றாரு. அதை படிக்கும் போது நம்மளுக்கு என்ன பண்றது, புரிய வைக்கிறாரு. அதனால நம்மளுக்கு அதை பத்தி என்ன தேவையில்லை, இன்னொருத்தவங்களுக்கு போதிக்கணும்னு அவசியமே இல்லை. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆமீன். பவுல் சபைக்கு எப்படி எழுதுறாரு பாருங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ கர்த்தருடைய நாள் என்ன நடக்கும், 3ஆம் உலக போர் நடக்கும்ன்றதை நீங்க நல்லா அறிந்திருக்கிறீங்களேன்னு சொல்றாரு. இது உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லையே, நீங்க நல்லா தெரியுமே உங்களுக்கு அப்படின்றாரு. ஆனா இந்த கல்லர்கள் என்ன சொல்றாங்க, அந்த நாளும் நாளிகையும் உங்களுக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு எழுதி. இதே ஜீசஸ் மாம்சத்துல இருக்கும்போது சொல்றாரு, அந்த நாளையும் நாளிகையும் இதா ஒருவரை தவிர மற்றவர் அறியான்னு சொல்லி எழுதி. ஆனா அதே கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேவன் தம்முடைய காலங்களில் அதை வெளிப்படுத்துவார்னு எழுதியிருக்கு. அந்த பிரசனமாவதிலே தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அப்படிதான் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆமீன். ஆமீன். சகோதரரை, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறீங்களா அல்ல. ஏதோ ஒரு நாள் தெரியாம நம்மளுக்கு வந்துட்டு போற அந்த நாள் கிடையாது. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீங்க. அப்ப நிச்சயமா என்ன பண்ணுவோம், அந்த நாள் நம்மளுக்கு தெரியும். அப்போ நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லன்னா, உலகத்துக்கு அடிமையாகி தேவனை அறியாம வேதத்தை படிக்காம தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு ஏதோ ரேஸுக்கு ஓடுற மாதிரி இன்னைக்கு வேலை 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 அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்களே. தேவனை அறியாம அவரை தெரிஞ்சுக்கொள்ளணுன்ற விருப்பம் இல்லாம எதற்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம், அழிஞ்சு போற போஜனத்துக்காக அழியாமையை இழந்து கொண்டு வருகிறோன்றத அறியாம இருக்கிறாங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, தூங்குறதுன்னா என்னது, பூமி இந்த உலகத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவு இல்லாம வேதத்தை தேடாம இந்த சிற்றின்பங்களுக்கு அடிமையா இருக்கிறவங்களதான் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவுள். விழித்து கொண்டுனா பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொண்டு தேவ பக்தியோடு நடக்கணும். அப்ப விழித்து கொண்டுனா முழிச்சுட்டு இருக்குதுன்னா பாவம் செய்யாம நம்மளை காத்துக்கொள்ளும். இதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தின விஷயத்துல எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை புறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை.
ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமென். நீ விழித்து கொண்டு சாவுவதற்கு ஏதுவாயிருக்கிறவளை சிறப்படுத்து. அப்போ நம்மளுக்கு சாவுறதுக்கு ஏதுவா என்ன இருக்குது? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நீ விழித்து கொண்டு நம்ம பாவம் செய்யாம உன்னை காத்துக்கொள்ளு. ஏன்னா உன் கிரியை தேவனுக்கு முன்னாடி எப்படி இல்ல, நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. நீ ஏன் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீ நினைக்கிறேன் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவ தான் வணங்குறேன், ஆனால் நான் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடுவேன், நீ உன்னையே ஏமாத்தி கொண்டிருக்கிற. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகைகளை நினைவு கூர்ந்து வேத வசனங்களை சொல்லியிருக்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால், அதாவது நீ மனம் திரும்பாவிட்டால், நீ பரிசுத்தமா ஆகாவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் வரும் வேலையை நீ அறியாது. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு யாருக்கு திருடனை போல வருவான்னு? அப்போ நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி எழுதிருக்கு. இன்னைக்கு இது மட்டும் கள்ள போதனை கிடையாது. இன்னைக்கு பண்டிகை ஓய்வு நாள்னு சொல்லி அநேக வஞ்சனைங்க. இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம், எதுவுமே வேத வசனத்தை அறியாம இருக்கிறாங்க இல்லையா? வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஆமேன். ஆமேன். போஜனத்தையும் பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாங்க. அப்போ நம்மளுக்கு நாலு கிழமை பண்டிகை எதுவுமே கிடையாது. ஏன்னா பைபிள்ல சொன்ன பண்டிகையும் நாட்களும் இதெல்லாம் யாரை குறித்திருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்திருக்கு. அதுல 7 பண்டிகை அதுதான். மோசே கொடுத்த பண்டிகை எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்றுறாரு இல்லையா? அவைகள் வருங்காலங்களுக்குன்னா கிறிஸ்துவோட வருங்காலங்களுக்கு நிழலா இருக்குது. அவர் தான் ஏற்கனவே 4 பண்டிகை நிறைவேற்றினாரு. இன்னும் 3 பண்டிகையை அவர் நிறைவேற்ற போறாரு. அதற்கு அது நிழலா இருந்தது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னு வேதத்தில் தெளிவா எழுதியிருக்கு. அப்போ கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பெற்று தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்ளாம, கிறிஸ்துவோட பற்றி கொள்கிறதுனா ஆண்டவருடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படியுது. மனுஷனை போதகர்னு சொல்லாதிருங்கன்னு கர்த்தர் சொன்னார். ஆனா இன்னைக்கு அவரோட வசனத்தை அவமாக்குறவங்க அநேகர் இருக்கிறாங்க. மாயமான தாழ்மை, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அது நடக்கிறது தான் உண்மையான தாழ்மை. இதோ அடியன் கேட்கிறேன் ஏசப்பா, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாசம் இல்லை சொன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க? இல்ல, எங்களுக்கு ஒரு ஆலயம் தான் வேணும். பழைய ஏற்பாட்டுல கர்த்தரே அவர்களுக்கு ராஜாவா இருக்கும்போது அவங்க என்னங்க, இல்ல எங்களுக்கு மனுஷன் ஒருத்தர் ராஜா தான் வேணும். அப்போ அவங்க கேட்டுக்கொண்டது சாமுவேலுக்கு தகாதவைகளா இருந்தது. இப்போ சாமுவேலுக்கு கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. அப்போ கர்த்தர் சொல்ற வசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சாமுவேலே, அவங்க உன்னை தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடி என்னதான் தள்ளினாங்க, அதனால அவங்க சொல்ற பேச்சை கேளுன்னு. இன்னைக்கு அதேதான் நம்மளும் கர்த்தருடைய வசனத்தை தள்ளி கொண்டு வரோம். இன்னைக்கு தீபாவளி வந்துடும், நான் தீபாவளி கொண்டாடலன்னு வாங்க. ஆனா அதோட சம்பிரதாயம், சாங்கியம், சடங்கு எல்லாத்துலயும் இவங்க என்ன பண்ணுவாங்க? ஐக்கியமா இருப்பாங்க, அதுல சந்தோஷப்படுவாங்க அந்த பண்டிகையை. அதுவே அப்படி இந்துக்கள் பண்டிகையே எப்படின்னா, கிறிஸ்துவ பண்டிகைக்கு கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், நியூ இயர்னு சொல்லி அதையும் அவங்க கொண்டாடுவாங்க. இது எதுவுமே தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டது கிடையாது. இது வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கும் பிசாசின் உபதேசங்களும் குறித்தவைகளா இருக்கு. அப்போ ஒரு குருடனுக்கு வழிகாட்டினா இருவரும் குழியில விழுவாங்க. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவனும் உங்க பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்கள். அப்போ பண்டிகையும் ஓய்வு நாளும் எதுவுமே நமக்கு கிடையாது. இதை சாப்பிடணுமா அதை சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு எதுவுமே கிடையாது. சாப்பிட்ற பொருள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உங்க இருதயத்துல இருக்கிற எண்ணம் தான் உன்னை தீட்டுப்படுத்தும்னு சொல்லி கர்த்தர் தெளிவாவே சொல்லி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் மாயமான தாழ்மை.
இதுல இல்ல கர்த்தர் இவனை பக்திமானா காட்டிக்கிறதுல இல்ல. நீ பக்திமானா, நீ பக்தி உள்ளவனா இருக்கிறனா, உலகத்தால் கரைப்படாத படிக்கும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும் விசாரிக்கிறதுன்னு தான் என்னது பரிசுத்தமான அன்பா இருக்குது. மாசு இல்லாத பரிசுத்தமான அன்பா இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதி. ரோமர் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆமீன். ஆமீன். சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினையும் இடர்களையும் உண்டாக்குவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவங்களை விட்டு விலகுன்னு சொல்லி வேதம் நமக்கு புத்தி சொல்லுது. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாம தங்க வயிற்றுக்கு தான் அவங்க ஊழியம் செய்யறாங்க. எதனால வசனிப்பு அவங்களை ஏமாத்துவான்னு பாருங்க. நய வசனிப்பினாலும் இதே வேதத்தை கொண்டுதான் உங்களை ஏமாத்துவாங்க. இச்சக பேச்சினாலும் கர்த்தர் உங்களுக்கு வீடு கொடுக்குறாரு, கார் கொடுக்குறாரு, ஆசீர்வாதம் சொல்லி இச்சை உங்க இருதயத்துல விதைப்பாங்க. அப்போ கபடி இல்லாதவருடைய இருதயங்கள் என்ன பண்ணாங்க? வஞ்சிக்கவர்களா இருப்பாங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவானத்தையும் உப்ப பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையா இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினையை அடைவான். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இது கிறிஸ்துவனால் உண்டானது கிடையாது. இது தேவனால் உண்டான கட்டளை கிடையாது. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது என்ன பண்ணும்? பிசைந்த மாவானத்தையும் உப்பு பண்ணும். அது எல்லாத்தையும் புளிப்பாக்கும் இல்லையா? அப்போ கொஞ்சம் கள்ள போதகம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா மொத்த சரீரத்தையும் அது என்ன பண்ணும்? அது கெடுத்து போடும். மொத்த ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போகும். சில பேர் சொல்லுவாங்க, இல்ல எல்லா இடத்துலயும் அப்படிதான் கொஞ்சம் இருக்குன்னு. சத்தியத்தில் ஒரு பொய்யும் இராது என்பதை முந்தி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்னு வேதத்துல எழுது. இவங்க எப்படி நம்ம கள்ளர்கள்னு நம்ம உணர்ந்து கொள்ளலாம்? உங்களை பிசாசு எப்படி இருக்கிறான்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். வேத வசனத்தை அவமாய் போதிப்பாங்க. அவருடைய நாமமே இல்லாமல் வானத்திலும் பூமியிலும் வேறொரு நாமம் ரட்சிக்கப்பட இல்லைன்னு சொல்லி எழுதிருக்கு. இல்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தாலும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம். அது எப்படி போவோம்? என்னை தள்ளி என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். அப்போ உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டா இருந்தாலும் அவன் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான்னு சொல்லி வேதத்துல எழுதி. ஆனா அந்த வசனத்தை என்ன பண்ணல? இவங்க அறியாத பேசுகிறது என்னதென்றும் நிதானிக்காம பேசுறாங்க. அப்போ நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவிதமான காற்றுகளால் நம்ம அலைக்கொண்டு திரியக்கூடாது. வேதத்தை படிக்கணும். வேதத்தை உட்கார்ந்து அவர் தான் போதகர்னு நம்மளுக்கு எழுதியிருக்கு. ஒரு கர்த்தர் தந்த அபிஷேகம் உங்களுக்குள் இருப்பதால் அது சகலத்தையும் போதிக்கும். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அப்போ கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக மூலமா தான் நாங்க பிரயாசப்படுறோம். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாயிட்டா அவரே உங்களுக்கு சகலத்தையும் போதிப்பாங்க. நீங்க வேதத்தை படிக்கும் போது அப்பா எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அவரை போல நமக்கு ஒரு நல்ல டீச்சர் யாருமே கிடையாது. சரி, இதெல்லாம் இன்னொருத்தன் நம்மளை வஞ்சிக்கிறத பார்த்தோம் இல்லையா? தன்னைத்தானே நம்ம வஞ்சிக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப ரகசிய வருகை இல்ல, சத்திய வசனத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்று வீட்டு சபைகளை கூடியிருந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் உதவி செய்யணும்னு இருக்கு. ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க? ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. ஆனா மனதார கொடுக்குறாங்களா இல்ல தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டு கொடுக்குறாங்களா அப்படின்றத நம்ம பாக்குறோம். தன்னைத்தானே வஞ்சிக்கணும் தான் இருப்பான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அனன்யா என்ன பண்ணாங்க? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் உன்னோட சொத்து எனக்கு கொடுன்னு ஆண்டவர் கேட்கவே இல்லை. அவங்கள என்ன பண்ணாங்க? பெருமைக்காக எல்லாரும் கொடுக்குறாங்க நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் அவங்க இருதயத்தை நிரப்பணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டா உனக்கு என்ன பண்ணுவேன்? அப்போ தேவனிடத்துல போய் சொல்லும்படி பிசாசு ஏவுறான். அதை கேட்டு இவங்க என்ன பண்ணாங்க? போய் சொன்னாங்க. அனன்யாள் சத்ரால கர்த்தர் அங்கே கொன்று போட்டாருன்றதை நம்ம பார்க்கறோம். இன்னைக்கு அதே அநேக பேர் அப்படிதான். நம்ம தசம பாகம் காணிக்க இல்லைன்னு தான் கர்த்தர் சொன்னார். ஆனா ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்க ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கும். விசுவாச குடும்பத்தாருக்கு முதலாவது கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எதனாலனா அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிருப்பான். சபையில ஒரு ஏழப்பட்ட சகோதரன். அப்போ
கர்த்தருடைய செய்கையா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் நம்ம இருதயத்தை ஏவும் போது நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். அவர் தான் அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் நமக்குள் உண்டாக்குகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ₹1,00,000 சம்பாதிக்கிறவனும் 1000 ரூபாய் கொடுக்கறதும், 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவனும் 1000 ரூபாய் கொடுக்கறதும், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற 1000 ரூபாய் கொடுக்கறதும் ஒண்ணா? ஆனா இவங்க இப்படிதான் வஞ்சிப்பாங்க. நானும் கொடுத்தேன், அவங்க தனக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொடுப்பாங்க. ஆனா மனப்பூர்வமா கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அதுதான் கர்த்தர் சொல்றாரு. எல்லாரும் காணிக்கைப்படியில காசை போடும்போது அதுல ஒரு 7 விதம் என்ன பண்ணா 2 காசு எடுத்து போடுறாங்க. அப்ப கர்த்தர் பாக்குறாரு, இவங்க எல்லாம் தங்களோட பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்க போட்டாங்க. இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்காக உண்டானங்களை எடுத்து போட்டாங்க. எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கர்த்தர் பார்க்கல, எந்த இருதயத்துல நீ அதை கொடுக்குறன்றதான் கர்த்தர் பார்ப்பார். அவர் இருதயத்தின் யோசனைகளை வகையறைத்து பார்ப்பார். மனிதனுக்கு அவன் நினைவுகள் என்னதென்று அவர் தான் அவனுக்கு போதிக்கிறதே அவர் தான். அப்போ அவர்கிட்ட அவருக்கு முன்னாடி நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், நிர்வாணியா இருக்கிறோம். அதனால அனன்யா சப்ரால் பண்ணது போல கர்த்தரிடத்தில் போய் சொல்லும்படி உங்கள் இருதயங்களை வஞ்சியாதிருக்க பாருங்க. 1 கொரிந்தியர் 3:18 வாசிக்கலாம். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஆமீன். ஆமீன். ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. உலகத்துல ஒருவன் தான் ஞானி நீங்க என்றீங்கன்னா முதல்ல நீங்க எப்படி இருக்கணுமா, பைத்தியக்காரனா இருக்க கடவுள்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நாங்க ஒண்ணுமே கத்துக்கல, இனிமேல் தெரிஞ்சுக்க போறோம். அவரை கற்றுக்கொண்டது கையளவு தான், இன்னும் அவரை பத்தி தெரிஞ்சு கொண்டது அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம தாழ்மையா இருக்கும். நீ ஞானி ஆகணுமா, அப்போ முதல்ல தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயந்து தாழ்மையாயிருன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருவர் ஏக சிந்தையாயிருங்கள், மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு என்ன பண்ணுங்க, இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள்னு சொல்லி எழுது. அப்ப நம்ம சுய புத்தி மேல சாயக்கூடாது. நம்ம புத்தி என்னதான் சொல்லுதோ அதை பத்தி வேதத்தை ஆராயக்கூடாது. வேதம் என்ன சொல்லுறதோ அதுதான் புத்தி, அதுதான் ஞானம். அப்போ நம்ம இருதயம் நம்மளை வஞ்சிக்கும். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிதான் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு எழுதிருக்கு. அதனால வேத வசனம் சுய புத்தியில தேடாதீங்க, வேதம் என்ன சொல்லுதுன்றது அந்த ஜோடி வசனங்களை தேடி பார்த்து ஆராய்ந்து கொள்ளுங்க. ஏசாயா 5:21 வாசிக்கலாம். தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஆமீன். தங்கள் பார்வைகளுக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னைக்கு அநேக படிச்சுட்டோம், நம்மளுக்கு அநேக ஞானம் இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதி. உங்களை குறித்து புகழ்ச்சியாய் ஒருத்தர் பேசினா உங்களுக்கு ஐயோன்னு சொல்லி எழுதியிருக்கு. அழிவுக்கு முன்னானது அகந்த, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னு சொல்லி நீதிமொழிகள் எழுதியிருக்கு. அப்போ மனத்தாழ்மையா இருக்கணும். ஏன்னா மேட்டிமைன்றது தன்னைத்தானே வஞ்சிக்கிறான். அவன் ஒன்றுமே இல்லாது இருந்தோம் தன்னை எல்லாமே தெரியும் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பைத்தியமா இருக்கிறன்றத முதல்ல தெரிந்து கொள்ளுன்றார். நீ ஞானி ஆகணும்னா முதல்ல பைத்தியக்காரன் ஆகுன்றார். அப்ப நம்ம ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கிறோம். நம்மளுக்கு போதிக்கிறவர் அவர் தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் தான் நமக்கு ஞானமா இருக்கிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 8:2 வாசிக்கலாம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரம் அவன் இன்னும் என்ன பண்ணல, ஒன்றும் அறியவில்லைன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏசப்பா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் முட்டாளா இருக்கிறேன், எனக்கு படிப்பறிவில்லை, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னாதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அதை விட்டுட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாது ஏசப்பா, இது மட்டும் தான் எனக்கு தெரியல, இதை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி உங்க சுய ஞானத்தினால சுய புத்தினால வேதத்தை ஆராய்ந்து கொள்ளலாம் பாத்தீங்கன்னா நீங்க பைத்தியமா தான் ஆவீங்க. அவர் ஞானிகளை பைத்தியமாக்குகிறவர்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. கலாத்தியர் 6:3 வாசிங்க. ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். ஆமீன். ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தோம். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், உண்மையாலுமே நம்ம ஒண்ணும் இல்லாத ஆள் தான். நம்ம குப்பையும் தூசமா இருக்கிறோம். ஆனா தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால், நான் பெரிய ஆளு நீங்க நினைச்சீங்கன்னா தன்னைத்தானே வஞ்சிக்கலாக இருக்கு. இந்த ஞானமோ புத்தியும் பணமோ உடல் பலமோ எல்லாமே கர்த்தர் கொடுக்குது. அவர் போட்ட பிச்சை, நான் இது படுத்து நான் காலைல எழுந்து நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அவ்வளவு பலவீனமானவங்க, நம்ம ஒன்றும் இல்லாதவங்க, புல் மேல் இருக்கிற பனித்துளி மாதிரி காணாம போயிடுவோம். இது கர்த்தர் கொடுத்த அனுகிரகம் சொல்லி கர்த்தர் மேலதான் விசுவாசமா இருக்கும்.
அல்லாமலும் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கள் எழுதிருக்கு. அப்போ திருவசனத்தை கேட்டுட்டு அதன்படி நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே என்ன பண்றீங்க? வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறீங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் கிடையாது, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமானாக்கப்படுவார்னு எழுதிருக்கு. அப்போ தேவ வசனத்தின்படி கேட்டு அதன்படி நம்ம செய்யலன்னா நம்மள நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஆமீன். பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் கிரியினாலும் உண்மையினாலும் என்ன பண்ண? அன்பு கூற கடவோம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பாத்தீங்கன்னா வெறும் வசனத்தினால மாத்திரம் கிடையாது, சாட்சினாலும் அவங்க ஜெயித்தாங்க. வெறும் வசனத்தை மட்டும் நீங்க போய் சொன்னீங்கன்னா உங்க சத்தியத்தை அவங்க கேட்க மாட்டாங்க. உங்கள் நடக்கை எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு வசனத்தை விட, ஏன்னா அவங்களுக்கு புதுசா நீங்க போய் ஒருத்தவங்களுக்கு போதிக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வசனத்தை பழக்கம் இல்லாதனால அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க எப்படி நடக்கிறீங்க அப்படின்றத அவங்க ஆராய்ந்து பார்ப்பாங்க. அப்போ உங்களோட நடக்கையினாலும் தான் என்ன பண்ண முடியும்? வெறும் வசனத்தினாலும் மட்டும் கிடையாது, கிரியையினாலும் தான் நம்ம அவங்களை ஜெயிக்கணும். வசனத்தினால சாட்சினாலதான் அவங்களை ஜெயித்தார்கள்னு சொல்லி எழுதிருக்கு. இப்போ வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறணும். அப்படி செஞ்சனா நாம் நம்மை சத்தியம் உள்ளவர்கள் என்று அறிந்து, அப்புறம் சத்தியம் உள்ளவர்கள்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணலாம்? தைரியமா இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் வரும்போது நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போவோன்ற நிச்சயம் நம்ம இருதயங்கள் இருக்கும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடுறவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியாது. கர்த்தாவே கர்த்தாவே ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமா கூப்பிட போறாங்க. புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகைன்னு சொல்லி எழுதிருக்கு. 10 பேரும் இயேசுவை தேவன் ஏற்றுக்கொண்ட கன்னிகை தான், கற்புள்ள கன்னிகை தான். இயேசு ஒருவரை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றவங்க தான். 5 பேர் புத்தி இல்லாதவங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தவங்க தான் புத்தி உள்ளவங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காத புத்தி இல்லாதவனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நீங்க புத்தி இருக்கிறவங்களா புத்தி இல்லாதவர்களா அப்படின்றத நாமே சோதி தெரிஞ்சு பார்ப்போம். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். அவரை அறிந்திருக்கிறோன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. ஆமென். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியோ, எனக்கு இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும், நான் அவர் நாமத்துலதான் ஜெபம் பண்ணுவேன், அவர் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், வசனம் எல்லாம் தெரியும், பைபிள் எல்லாம் படிக்கிறேன், ஆனா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள் என்ன இல்ல? தேவனோட ஆவி இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதி. சத்தியம் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப உனக்குள்ள இயேசு கிறிஸ்து இல்லை, அதனால்தான் இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருக்கிறாரான்னு சோதி தெரிஞ்சுப்பாருன்னு பவுல் சொல்றார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறாங்க, கிரியினாலும் அவரை மறுதளிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்க அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறாங்கன்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ தேவனை அறிந்திருக்கிறன்னா அவருடைய கட்டளைகளை நீ கீழ்கொண்டு நடக்கிறதுனால அவர் உங்களுக்குள் இருக்கிறது நீங்க அறிஞ்சுக்கலாம். நான் எப்படி பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தனோ நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் எனக்குள் நிலைத்திருப்பீங்க நம்முடைய கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கலாம். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். ஆமென். ஆமென். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, அவன் வேற யாரும் வஞ்சிக்கல, அவன் இருதயத்தை வஞ்சிக்கிறான், அதான் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான் இல்லையா? அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் பேசிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லுவான். தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்ன இருக்கும்? வீணா இருக்கும். அப்போ நாவை அடக்கணும் இல்லையா? நம்ம வீண் கதையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, மற்றவங்களை பத்தி புறம் கூடக்கூடாது. நாம என்ன பண்ண போறோம்? நிதானித்து பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட நம்மளும் என்ன பண்ணணும்? எல்லாரையும் போல நாய சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்க போறோமே, அதனால நம்ம நாவை என்ன பண்ணணும்? அடக்கணும். அப்படி அடக்காம இருக்கிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன்
நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். ஆமேன். ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் எப்படி இருப்பானா? நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பானா? ஆக்கினைக்கு பாத்திரமா இருப்பான். அப்போ இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்ம எல்லாம் நம்மளுடைய சகோதரர்கிட்ட எல்லாரும் ஒப்புரவாயிருக்கிறோமா? மனதார அவங்க மாயமற்ற சிநேகத்தோட அவங்களை நேசிக்கிறோமா? உங்க இருதயத்தை கை வச்சு பாருங்க. இல்ல அவங்களை பத்தி நீங்க இன்னமும் பொல்லாங்கு பேசிக்கொண்டு வருகிறீங்களா? தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிற நரகத்துக்கு போவான் வேதத்துல எழுதியிருக்கு. தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவா இருப்பான். மூடன் என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவா இருப்பான் எழுதியிருக்குது. அதனாலதான் யாக்கோபுல சொல்றாரு, சகோதரரே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக பேசாதிருங்கன்றாரு. அப்போ சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் கர்த்தரை குற்றப்படுத்துகிறான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப குற்றப்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு தான் நம்மள என்ன பண்ணுவான், ஓயாமல் குற்றப்படுத்த இருக்கிறான்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையாடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். ஆமென். சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு, அதாவது நம்ம ஆக்கணைக்கு போகாதபடிக்கு என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்க. அவங்க இங்க கலக்கம் பண்றதும், இங்க இருக்குது அவங்கள கலக்கம் பண்றதும், அவங்கள பத்தி அவமானமா பேசுறதும் இதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்னா நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறாரு. நியாய தீர்ப்புல நீங்க பேசின வீணான வார்த்தைகள் எல்லாமே ஆண்டவர் கணக்கு வைப்பார். அப்போ ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசாம நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்து நம்மளுக்கு மன்னித்தது போல நம்ம மன்னிக்கணும். இரக்கம் தான் நியாய தீர்ப்புல என்ன பண்ணோம்? மேன்மை பாராட்டுன்னு சொல்லி எழுதிருக்கு. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அதை கேட்கிறவனுக்கு எப்படி இருக்குமா? புரோஜனமா இருக்கும். அவன் மனம் திரும்புவான். நீ கெட்ட வார்த்தை பேசுறதுனால அவன் இருதயம் என்ன பண்ணும்? அவனும் கெட்ட எண்ணங்களை தான் அவன் இருதயங்கள் தோன்றும். இதே தேவ பக்திக்குரிய வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா அவனுக்கு பயம் உண்டாகும், அவன் மனம் திரும்புதலுக்கு உண்டாகும். அதே போல வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், அதை விட்டுட்டு நம்ம ஓரமா போய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். அவர் செய்த நன்மைகள் அநேகம் இல்லையா? என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சபல உபகாரம் என்று மறவாதேன்னு சொல்லியது. அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாமே. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமேன். ஆமேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? நல்ல நாட்கள்னா ஏசப்பா ராஜாவா இருந்து நம்ம அவருடைய கூட அரசாளுக்கு பேர் தான் நல்ல நாட்கள். 1000 வருஷ அரசாட்சி. அப்ப கர்த்தரோட கூட அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு அவரோட பரிசுத்தவான்களோட நம்ம இருக்கணுமா? அப்ப முதல்ல என்ன பண்ணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி, எதெல்லாம் உங்க இருதயத்துக்கு இருக்குதோ அதெல்லாம் பொல்லாப்பு தான். எதெல்லாம் வேத வசனத்துக்கு புறம்பா இருக்குதோ அதெல்லாம் பொல்லாது தான். பொல்லாதுன்னா பிசாசு, அதை விட்டு விலகு. நன்மை செய்து சமாதானத்தை தேடு, அதை பின்தொடரு, நிச்சயமா உனக்கு நித்திய ஜீவன் உண்டுன்றாங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆமேன். ஆமேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரத்தை, அவங்க படுற கஷ்டத்துல என்ன பண்ணணும்? அவங்களை விசாரிக்கணும். எப்படி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத விசாரிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வெறும் நாவினால மட்டும் கிடையாது, கிரியைனாலும் நம்ம அவங்க கிட்ட அன்பு கூறணும். அது மட்டும் கிடையாது, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசா இருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கால் நிறைந்திருக்கிறது. அதனால இந்த பண்டிகை இதெல்லாம் விட்டு இந்த கட்டிட சபை மனுஷன் பாஸ்டர்னு சொல்லி இந்த மாதிரி கள்ளத்துல போய் கரைப்படுத்தி கொள்ளாம, இந்த சினிமா, இந்த உலகம், இந்த மாம்சம் இதுக்கு நீங்க அடிமையாகாம, உலக பொருளாசைக்கு அடிமையாகாம உங்களை காத்து கொண்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இப்படி வாழ்றதுதான் மாசு இல்லாத சுத்தமான பக்தி ஆயிரும்.
அதை நோக்கி அதை விட்டுட்டு எப்ப பாரு கர்த்தாவே நோக்கி கூப்பிட்டாலும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அதனால நம்ம அறிந்து கொள்ளலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். ஆமென். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன்னா அந்த அதிகாரம் யாரால உண்டாயிருக்குதான்? தேவனால அன்றி ஒரு அதிகாரமும் கிடையாது. அதனாலதான் ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது பிளாத்து கேட்கிறான், உன்னை விடுதலை பண்றதுக்கும் உன்னை தண்டிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ அறிவாயா? அதுக்கு நம்முடைய கர்த்தர் சொல்றாரு, மரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் நீ என்கிட்ட எந்த அதிகாரத்தையும் செலுத்த மாட்டேன்றாரு. அப்போ பரத்திலிருந்து தான் என்ன பண்றாங்க? கர்த்தர் தான் அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ அவர்களை நீ எதிர்த்து நிக்கிறன்னா யாரை எதிர்த்து நிக்கிற? அந்த அதிகாரத்தை நியமித்த கர்த்தரை நம்ம எதிர்த்து நிக்கிறோம். அவங்க எப்படின்னா தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்றாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம கர்த்தரை எதிர்த்து நிக்கிறோம்னு தெரியாது. இத அப்போ தெரியாமலே இவங்க கர்த்தரை எதிர்த்து நிற்பாங்க. கர்த்தரை எதிர்த்து நின்றாவும் அழிந்து போவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கிறதுனால இனி எந்த அரசியல்வாதியோ இல்ல எந்த அரசு அதிகாரியோ நம்ம யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு குற்றம் சாட்டவோ அவங்களை எதிர்த்து நிற்கவோ நம்ம கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி இருக்கிறவங்க தங்களை தாங்களே ஆக்கினைக்கு வருவித்துக் கொள்கிறாங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஆமேன். ஆமேன். அந்நிய காரியங்களை தலையிட்டு போய் மாட்டிக்கிட்டு நான் பாடுபடுறேன், நான் உபத்திரப்படுறேன்னு சொல்லக்கூடாது. உனக்கு உபத்திரம் எதனால வரும்? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீ பாடுபட்டாதான் பாக்கியவான். அப்போ ஒரு ஊழியம் பண்ற, அந்த ஊழியத்துக்காக ஆண்டவர் நாமத்தை பிரசங்கம் பண்ண போறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், அதுல உங்களை அவமானப்படுத்துறாங்களா, உங்களை புறம் பேசுறாங்களா? அப்போ நீங்க பாக்கியவான். அதை விட்டுட்டு நீங்க சொந்த காரியங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல போய் தலையிட்டு மாட்டீங்கன்னா அவங்க தாங்களே வஞ்சிக்கிறவங்களா இருக்காங்க. அது வந்து கிறிஸ்துவ நிமித்தம் வர உபத்திரம் கிடையாது. அதுல வந்தாதான் நீங்க பாக்கியவான். தேவையில்லாத அந்நிய காரியங்களை போய் சிக்கி கொண்டு நீங்க உபத்திரப்பட்டீங்கன்னா நீங்க உங்களை நீங்களே வஞ்சித்து இருக்கிறீங்க. கடைசியா சகோதரரே, நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறலா இருக்கும், சத்தியம் நமக்குள்ள இராது. அப்போ நாம் பாவின்றத தேவனுக்கு முன்னாடி நம்ம அறிக்கை செய்யணும். கர்த்தர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குனார். ஞானஸ்தானத்துல நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஆனா அதுக்கப்புறம் நம்ம எந்த பாவமும் செய்யலையா? நேற்றுமையான கண்களை பாவம்னு சொல்லி எழுதிரு, கோபம் பாவம்னு சொல்லி எழுது. இப்போ தேவனுடைய வித்து பாவம் செய்யாதுன்னு எழுதிருக்குதே, அது எப்படி நீங்க கேட்டீங்கன்னா பாவத்தில் நம்மளால நிலைத்திருக்க முடியாது. கோபமா பேசிடுவோம், ஆனா அதை பேசின அடுத்த நிமிஷமே கர்த்தர் சொல்லுவார், நீ என்ன பண்ண, ஏன் இந்த கோபத்தை நீ காட்டின அப்படின்னா மனதில் போய் மன்னிப்பு கேட்டு அவர் நம்மை பரிசுத்தவான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம போய் அவர்கிட்ட போய் சொல்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? பவுல் சொல்றாரு, நான் தான் பிரதான பாவின்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னையே நல்லவன் சொல்லுவானே. அவரிடத்துல பாவம் இருந்துச்சா? அவரிடத்துல வஞ்சனை இல்லை, அவரை பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதி. அவரே அப்படி சொல்லாத போது நம்ம பாவம் செய்யல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வஞ்சியாதபடிக்கு நம்மை நிதானித்து பார்க்கணும். அப்போ நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை வஞ்சிகளா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறதா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராதுன்னா அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்காது. அப்போ நான் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், கிறிஸ்து என்னுடைய ரட்சகர்ன்றதுதான் முதல் சத்தியமே. யாரிடத்தில் அதிக பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமா அன்பு கூறுவாங்க. பாவிகளை மனம் திரும்பத்துக்காக தான் அழைக்க வந்த, நீதிமான்களை இல்லைன்னாரு. நீதிமான்கள் உங்களுக்கு தேட மாட்டார், அவருக்கு தேவையில்லை. பிணையாளிக்கு தான் வைத்தியர் தேவை. நான் பிணையாளி, அதனால எனக்கு வைத்தியர் இயேசு கிறிஸ்து தேவை. என்னுடைய அக்கிரமத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் மன்னிச்சு இன்னைக்கு என்ன ஒரு சொந்த பிள்ளையாக்கினார்.
பாவம் செய்யாத நீதிமான் ஒருவனும் கிடையாதுன்னு சொல்லி எழுது. அப்போ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மூலமா தான், விசுவாசிக்கிறது மூலமா தான் நம்ம பரிசுத்தமாகிறோம், நீதிமானாகிறோம். அப்போ இன்னைக்கு வசனம் கேட்டீங்க இல்லையா? எல்லா வசனங்களையும் ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம ஏமாந்து கொண்டு இருக்கிறோமா, இல்ல நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறாங்களா? நம்மை நாமே நிதானித்திருந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கு கர்த்தாவே. இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, கண்மணி போல எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, உமக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய வசனத்துக்காக அவர்களை தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த இருதயத்தை நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் உண்டாக்குனதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்க தேவ வளர்ச்சி பெற்று உண்மை அறிகிற அறிவில மேன்மேலும் வளரவும், இன்னும் எங்களுக்கு எட்டாததும் மறைந்திருக்கிற வேதத்துல இருக்கிற ரகசியங்களை காண்கிறதுக்கான பிரகாசிக்கிற மனக்கண்ணை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை பற்றி கொண்டு உமக்கு உண்மையும் உத்தமமாக வாழ எங்க இருதயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்குள் வாசம் செய்கிற இயேசப்பா, உங்களை நாங்கள் துக்கப்படுத்தாம உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க எங்க இருதயத்தை ஏவியர்களும் எங்க இருதயத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்ட கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் உங்க குடும்பத்தையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாலும் கர்த்தாவே. இந்த நாள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Praise Lord, brother. Praise Lord, sister.